ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு இந்த வேதாகமம் பதில் சொல்லும் என்று சொன்னால் அதற்கு பெயர் நற்செய்தி. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு இந்த வேதாகமம் பதில் சொல்லும் என்று சொன்னால் அதற்கு பெயர் கிறிஸ்தவ உபதேசம். இன்றைக்கு நம்ம எந்த கேள்வியை டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது என்ன, அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அந்த ரட்சிப்பை குறித்த நிச்சயம் உண்டாகணும். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி எஸ்ரா புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நாம் வேதத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் கற்றுக்கொண்ட காரியங்களிலே நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். தீமோத்தேயுவிலும் கூட நீங்கள் இதை வாசிக்கலாம். நாம் கற்றுக்கொண்டவைகளிலே நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயத்திலே நாம் வளர வேண்டும். இது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக மிக அடிப்படையான ஒன்று. சில வசனங்களுக்கு உங்களை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வந்துவிட்டான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அந்த மனிதனே ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவன். ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி நடத்துவார் என்று சொன்னால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி அவனை உணர்த்தி இரட்சகராகிய இயேசுவுக்கு நேராக அவனை வழிநடத்துவார். இதுதான் ஒரு மனிதன் ஆவியிலே நடப்பது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம். அப்போ முதலாவதாக பாவத்தை குறித்தும், அந்த மனிதனுடைய பால் நிலை, தன் ரட்சிப்புக்காக அந்த மனிதன் எதையுமே செய்ய முடியாது, அவன் பாவ நிலையிலே இருக்கிறான். பாவம் செய்வதனால் மாத்திரம் அவன் பாவி அல்ல, அவன் பாவியாக இருக்கிறதுனாலே பாவம் செய்கிறான். அந்த ஜென்ம பாவத்தை ஆதாமின் வழியாக ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட அந்த பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, நீதியை குறித்து, ஒரு நீதியை, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பாவியான ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்திற்கான பரிகாரியாக பாவத்தை சுமந்து தீர்த்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது அவருக்கு கிடைத்த அந்த தேவ நீதியை, அந்த பரிகாரத்தினால் அவரை விசுவாசிப்பதினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நீதியை குறித்தும் ஒரு மனிதனுக்கு கண்டித்து உணர்த்துவார். இதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த மனிதன் நித்தியமாக தன் பாவத்திற்காக தண்டிக்கப்படுவான், தேவனை விட்டு பிரிக்கப்படுவான். இதுதான் ஆவியினாலே வழி நடத்தப்படுவது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி ஆவியினாலே வழி நடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வைக்கப்பட்டான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக இந்த வேதம் சொல்கிறது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மதம், நீங்கள் முடிஞ்சால் அதை கண்டுபிடிங்க, அந்த மதத்தில் ஒரு பெண் அந்த மதத்தினுடைய ஸ்தாபகரை பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு கடைசி நாளிலே மறுமை கிடைக்குமா, அல்லது இப்பொழுதே மறுமையின் நிச்சயம் எங்களுக்கு உண்டாகுமா அப்படின்னு சொல்லி. அதற்கு அந்த மதத்தின் ஸ்தாபகர், உலகத்திலேயே 2வது பெரிய மதம் அதுதான், அந்த மதத்தின் ஸ்தாபகர் சொல்லுகிறார், நான் அறியேன் குழந்தாய், எனக்கே கடவுள் நித்தியத்தை பரிசளிப்பாரா அப்படிங்கிறது நித்தியத்திற்குரிய நியாயத்தீர்ப்புக்குரிய அந்த நாளில் தான் தெரியுமே ஒழிய இந்த பூமியிலே அதை நாம் கண்டுகொள்ளவே முடியாது, அதை குறித்த நிச்சயம் நமக்கு உண்டாகாது அப்படின்னு அவர் சொன்னதாக அவர்களுடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த வேதாகமம் கூறுகிற சத்தியம் என்னென்று சொன்னால், ரட்சிப்பு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பிலே இந்த பூமியிலேயே நாம் அதிகமான நிச்சயம் உள்ளவர்களாக வாழ முடியும். அப்போ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும்.
அதற்காகவே இந்த வேத வசனங்களை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லி இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ இந்த வேதாகமும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதை நாம் இந்த பூமியிலேயே பெற்றுக்கொள்ள முடியும், மரித்து அதற்கு பிற்பாடு தான் அந்த நிச்சயம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு கிடையாது. இந்த பூமியிலேயே ஒரு கிறிஸ்தவன் ரட்சிப்பை குறித்த, மறுமையை குறித்த, மீட்பை குறித்த ஒரு சமாதானத்தோடு அவன் நிலை பெற்று வாழ முடியும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த என்றென்றைக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நித்தியமாய் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த வாழ்விலும் வரப்போகிற வாழ்விலும் நம்மை பூரணப்படுத்தியிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் யார்? நாம். பரிசுத்தமாக்கினது யார்? கர்த்தர். எப்படி அதை செய்தார்? ஒரே பலியினாலே அதை செய்து முடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நாம் பரிசுத்தமாவதற்கு வேறு ஒரு பலி தேவையில்லை. அப்போ போதுமானது. கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்தை பாவத்தோடு எதிர்த்து நின்று நான் போராடி ஜெயம் எடுப்பதற்கும், நடைமுறை வாழ்விலே நான் தேவனுக்கென்று வாழ்வதற்கும் இந்த சிலுவை மரணமானது, தேவன் செய்த சிலுவை பரிகாரமானது எனக்கு பலனை தருகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே நான் மரித்த பிற்பாடு அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை சம்பவிக்குமானால் நான் அவரோடு கூட இருப்பேன். அதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். இது நமக்கு வேணும். அஷ்யூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய ரட்சிப்பை குறித்த நிச்சயத்திலும் அறிவிலும் நாம் பெருக வேண்டும். ரைட். இரண்டாவதாக ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது என்ன? அவன் நடைமுறை வாழ்க்கையிலே கடவுளை பிரதிபலிக்கிறவனாக வாழ வேண்டும். இதை குறித்து இந்த வேத வசனம் போதிக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாகவும் இருக்க வேண்டுகிறேன். 11வது வசனம். நான் இதை அப்படியே பின்னாடி வாசிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. 10வது வசனத்தை சொல்கிறாரு, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். என்ன? முதலாவதாக 9வது வசனத்தில் எல்லா அறிவிலும் எல்லா உணர்விலும் நாம் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். இது நம்பர் 1. நான் ஏன் ரிவேர்ஸ் ஆர்டரில் அதை வாசிச்சேன்னா, இது மூலமொழியில் ரிவேர்ஸில் தான் இருக்குது. அப்போ கவனிங்க, எல்லா அறிவிலும் இயேசுவை குறித்த எல்லா உணர்விலும் நம்ம வளரணும். அப்படி வளரும் பொழுது என்ன ஆகும்? நாம் நீதியின் கனிகளால் நிறைவோம். நீதியின் கனிகளால் நாம் நிறையும் பொழுது என்ன ஆகும்? நாம் தூய்மைப்பட்டு கொண்டே போய் தேவனுடைய வருகைக்கு நாம் என்ன பண்ண முடியும்? தகுதியானவர்களாய் மாற முடியும். அப்போ 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பூரணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நம்மை பூரணப்படுத்துகிறது. நடைமுறை வாழ்க்கையிலே நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும், தேவனுக்காக என்னை நான் பிரித்தெடுத்தவனாய் இந்த பூமியிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி தெய்வ பயத்தோடே நாம் வாழும் பொழுது நாம் பூரணப்படுவோம். நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ளுவோம். ஆவியில் மாத்திரமல்ல, சரீரத்திலும் அசுசி நீங்க நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இங்கேயும் கவனிச்சிங்கன்னா, நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, என்ன ஆர்டர் பாருங்கள், 2 ஒரே ஆர்டர். நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியும்? அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் என்று சொன்னால் என்ன ஆகும்? நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். கனி உள்ள வாழ்க்கை அப்படின்னா என்ன? நற்கிரியைகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எல்லாம் முடிஞ்சு,
ரசிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு சர்ச்சைக்கு போயிட்டுருக்கேன். அடுத்து என்ன பிரதர், வேற என்ன நான் செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட கேள்வி உங்கள் இருதயத்தில் எழும்பும் என்று சொன்னால், நாம் அவரை போல் மாற வேண்டும். நற்கிரியைகளினால் நம்முடைய வாழ்வு நிரப்பப்பட வேண்டும். நீதியின் கனிகளால் நம் வாழ்க்கை நிரப்பப்பட வேண்டும். அதற்கு ரொம்ப அத்தியாவசியம், அடிப்படை என்னென்னா, நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். கவனிங்க, கிறிஸ்தவம் போதிக்கிற ஆன்மீக வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு கட்டத்திலே நாம் பெற்றுக்கொண்டு அதோடு நின்று விட்டதாக கிடையாது. நாம் கடைசி வரைக்கும் வளர வேண்டும். நாம் பரலோகம் செல்கிற வரைக்கும் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். வளர்கிற பரிசுத்தம், வளர்கிற அறிவு. அதனால தான் வசனம் சொல்லுது, நாம் தேறுகிறவர்களாகி பூரணப்பட வேண்டும். நாம் வளர்ந்து தான் பூரணப்பட வேண்டும். அப்போ வளர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்போ கிருபையில் வளருங்கள் என்று சொன்னால் வேறொன்றும் அல்ல, தேவன் எனக்கு பாராட்டினது என்ன, தேவன் எனக்காக செய்தது என்ன, தேவன் என்னுடைய இடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு எவ்வளவாக அவர் தன்னையை அர்ப்பணித்தார், இதையெல்லாம் நான் அறியும் பொழுது தான் கிருபைகளை வளர ஆரம்பிப்பேன். அதாவது நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஆண்டவர் என்னை மன்னிப்பார் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான்னு சொன்னால், அந்த கிருபையை மலிவாக எண்ணுகிறான்னு அர்த்தம். இப்போ அந்த கிருபையை குறித்து அவனுக்கு சரியான ஒரு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தது எவ்வளவு பெரிய காரியம் சொல்லி ஒரு மனிதன் யோசிக்கிறான்னு சொன்னால், அவன் தான் கிருபையில் வளர முடியும். அவன் தான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர முடியும். தேவனுடைய கிருபையில் வளரும்போது தேவனுடைய அறிவிலே வளருவதும் இரண்டும் இரு கோடுகளாக ஒரே தண்டவாளம் போல் அப்படியே பயணிக்கும். கவனிங்க, 3 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, நான் ரட்சிப்பை குறித்த நிச்சயமுடையவனாக இருக்கணும். 2வதாக, நான் என்னை நானே என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். 3வதாக, கடவுளை அறிகிற அறிவிலே நான் என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். இந்த முழு வேதாகமத்தையும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதன் எத்தனை முறை வாசிச்சிருக்கலாம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லது எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துதோம்? நம்ம யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேருக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முன்மாதிரியாக மாறினது? நம்ம யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், என் கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதிலிருந்து எத்தனை பேர் தேவனுக்குள்ளாக தூண்டப்பட்டார்கள்? இன்றைக்கு நம்ம எடை போட்டு பார்ப்போம். அப்போ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி தான் என்ன, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கி செத்தா மோட்சம் போயிடுவோம், அது மாத்திரம் கிடையாது. இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நிச்சயம் இருக்குது, அது மாத்திரம் கிடையாது. இல்லை நான் நிறைய நாள் ஆக ஆக கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டே வருகிறேன், அது மாத்திரம் கிடையாது. நான் கனிகளால் நிறைய வேண்டும். அதை தான் வசனம் சொல்லுது. என்னுடைய கனிகளால் நிறைவது என்று சொன்னால் என் வாழ்க்கை விளைவுகளை உண்டு பண்ண வேண்டும். நான் தேவனை அறிகிற அறிவிலே வளருவேன் என்று சொன்னால் அது என் வாழ்வின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம எடை போட்டு பார்ப்போம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமுதாயத்திலே எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது? என் குடும்பத்திலே, என்னுடைய நெய்பர்ஹுட், என்னுடைய தெருவிலே, நான் வசிக்கிற சொந்த ஊரிலே, என்னுடைய திருச்சபையிலே என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி எத்தகைய ஒரு தூண்டுதலை என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தருகிறது? அப்போ ஆண்டவர் இதை விரும்புகிறாருன்னா கண்டிப்பாக விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது சரி எது தப்பு அப்படின்னு இருளில் இருக்கிற ஒரு மனிதன் தெளிவாக கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கண்டுகொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவம் என்பது தவிர்க்க முடியாதது. உபத்திரவத்தின் வாயிலாக நாம் பலப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியினுடைய ஒரு உயரிய நிலைன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு மரம் காற்றினால் அசைகிறதோ அந்த அளவுக்கு அந்த மரத்தினுடைய வேர் பூமியிலே ஆழமாக போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் நான் எந்த அளவுக்கு உபத்திரவங்களுக்குள்ளாக ஊடுருவி செல்கிறேனோ அந்த அளவுக்கு என் விசுவாசம் உறுதிப்படும். அந்த அளவுக்கு நான் தேவனை சார்ந்து கொள்வதிலே வளருவேன். அந்த அளவுக்கு என் ஜெபத்தின் மீது என்னை ஊற்றி விடுவேன். என்னுடைய ஜெப நேரங்கள் இன்பமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு காரியம் இந்த பூமியிலே தவிர்க்கவே முடியாது. தேவனால் அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அது உபத்திரவம். உலகத்தினாலும்
சொந்த ஜனங்களினாலும் சொந்த வீட்டாரினாலும் கூட சொல்லலாம், அல்லது கள்ள சகோதரினாலும் நம்மளுக்கு உபத்திரவம் உண்டு. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 2 வாசிச்சிங்கன்னா, லெட் அஸ் ரன் வித் என்டியூரன்ஸ் த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ். இதை ஏன் ஆங்கிலத்தில் வாசிச்சேன்னா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடே ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி தமிழில் வாசிப்போம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மையோடு ஓடக்கடவோம், தாங்கும் திறனோடு ஓடக்கடவோம். அதாவது எப்படிப்பட்ட நெருக்கடிகள் நமக்கு இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு ஓடக்கடவோம். அதுதான் இங்கே சொல்ல வர்ற வசனம். யாரை நோக்கி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையிலே நம்மளுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட். இதை நான் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா 5 விதத்தில் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே 5 விதமான என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை தேவை. முதலாவது, இயேசுவை விசுவாசிப்பது நிமித்தமாக நாம் சரீரத்திலே சில வியாதிகள் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் சரீரத்திலே தாங்கும் திறன் உள்ளவர்களாகி நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ஒருவேளை நம்முடைய உணர்வுகளிலே நாம் நிறைய சிக்கல்களை அனுபவிக்கலாம். உணர்வுகளிலே சிக்கல் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவு சிக்கலாக இருக்கலாம், வேலையிலே ஒரு பெரிய அழுத்தம் இருக்கலாம். இப்படி எனக்கு நிறைய வருகிற ஏமாற்ற உணர்வு, எனக்கு வருகிற இந்த வாழ்க்கையில் வருகிற சலிப்பு உணர்வு, எனக்கு இந்த வாழ்க்கையில் வருகிற விரக்தி உணர்வு, இதையெல்லாம் வரும் பொழுது அதை தாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் தேவனை நோக்கி ஓட வேண்டும். முதல் சொன்னது ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ், இரண்டாவது சொன்னது இமோஷனல் என்டியூரன்ஸ், மூன்றாவது சொல்ல போகிறது மென்டலி என்டியூரன்ஸ். அதாவது என்னுடைய சிந்தையிலே நான் தாங்கும் திறன் உள்ளவனாக இருக்கணும், என்னுடைய அறிவிலே நான் தாங்கும் திறன் உள்ளவனாக இருக்கணும். ஒருவேளை என்னை யாரும் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், நான் புறக்கணிக்கப்படலாம், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்திலே நான் எதிர்பார்க்கிற விதமாக என்னுடைய குடும்பத்தினர் நடந்து கொள்ளாமல் இருக்கலாம், நான் எதிர்பார்க்கிற விதமாக என் வேலையில் இருக்கிறவர்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கலாம், என் அயலகத்தார் நடந்து கொள்ளாமல் இருக்கலாம், சபையில் கூட அப்படி இருக்கலாம், நம்பின உறவுகள் ஏமாற்றலாம். அப்பொழுது என் அறிவிலே ஒரு சகிப்புத்தன்மை உண்டாகணும், மனிதர்கள் இப்படி தான் அப்படிங்கிறதை நான் ஏற்றுக்கொள்ளணும். இது மென்டல் என்டியூரன்ஸ். நான்காவதாக சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் என்டியூரன்ஸ், அதாவது ஒரு ஆன்மீக தாங்குதிறன் நமக்கு தேவை. அது என்ன பாஸ்டர் ஆன்மீக தாங்குதிறன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைச்ச அளவுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைச்ச அளவுக்கு பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது நிறைய ஊழியம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம். அதில் ஒரு தொய்வு வரலாம், அந்த தொய்வு உங்களை ஒரு இடத்துல மூளையில் முடங்க செய்யலாம். இது பேர் ஆவிக்குரிய என்டியூரன்ஸ். ஆனால் அதையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இது பேர் ஸ்பிரிச்சுவல் என்டியூரன்ஸ். ஒரு ஆன்மீக தொய்வு வந்தாலும் அதையும் தாண்டி நாம் ஓட பழக வேண்டும். 4 விதமான என்டியூரன்ஸ் உங்களுக்கு சொன்னேன், 4 விதமான சகிப்புத்தன்மை. ஒன்று, என்னுடைய ஆரோக்கியம் எப்பொழுதுமே இல்லாமல் போகலாம், ஆரோக்கியம் குறையலாம், அது நான் நோய்வாய்ப்படுகிற நேரங்கள் உண்டு. அதிலே நாம் பொறுமையோடு சகித்து கொண்டு இயேசுவை நோக்கி ஓடணும். என்னுடைய உணர்வுகளிலே எனக்கு பிரச்சனை வரலாம், அதிலே நான் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். என்னுடைய அறிவிலே சிக்கல் வரலாம், எண்ணத்திலே சிந்தையிலே சிக்கல் வரலாம், தொடர்ந்து அதை நான் ஏற்றுக்கொண்டு பழகி தேவனோடு ஓட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி ஆன்மீக ரீதியான தொய்வுகளிலும் நாம் மீண்டெழுந்தவர்களாய், நம் கடந்த கால தோல்விகளை மறந்துவிட்டு கடந்த கால தோல்விகளிலிருந்து நாம் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு தேவனை நோக்கி ஓட வேண்டும். இதுதான் தேவனை நோக்கி நான் பொறுமையோடு ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். வளர்ச்சியை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவங்களுக்குள்ளாக நாம் போவதை இந்த யாராலுமே தவிர்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாதேன்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நேரடியாக சொல்கிறார். நீ பாடுபடுவான்னு சொல்லலை, நீ பாடுபடும் பொழுது அதுலேருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொல்லலை, நீ பாடுபடும் பொழுது பயப்படாதேன்னு சொல்கிறார். பாடுகள் உண்டு. கண்டிப்பாக நம்ம பாடுபடும் பொழுது நாம் பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஒருவேளை ஒரு ஆரம்பகால விசுவாசிக்கு ஒருவேளை போராட்டமும் பிரச்சனையும் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, நாம் வளர வளர
நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு சோதனைகள் ஊடாக நாம் செல்ல வேண்டியது இருக்கும். தேவன் அதை ஏன் திரும்ப நமக்கு அனுமதிக்கிறாரு? நம்முடைய வளர்ச்சிக்காக. அப்போ யோசித்து பார்ப்போம், ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு நிச்சயமுடையவனாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? அவரை குறித்த அறிவிலே வளர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? கனிகளால் நினைந்தவனாய் அவருக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? உபத்திரம் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் எல்லாவித தாங்குதிறனோடு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.